எல்லா புகழும் இறைவனுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். சிந்தனைக்காக உங்களோட சில நிமிடம். நம்மள நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, ஒரு இலக்கை நிர்ணயிச்சதுக்கு பின்னாடி தொடர்ந்து அதை கொண்டு போக முடியாம இடையிலேயே நம்ம நிறுத்திடுவோம். நிறைய நிறைய விஷயங்கள் நமக்கு தோணும். இப்படி செஞ்சிருக்கலாமோ, அப்படி செஞ்சிருக்கலாமோ, ஐயோ இந்த கெரியர் வேண்டாம், நம்ம வேற ஏதாவது பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய முயற்சியை நிறுத்திட்டு வேற ஒண்ணுக்காக நம்ம ட்ரை பண்ணுவோம். நம்மள நிறைய பேர்கிட்ட அந்த பிரச்சனை இருக்கு. டைவர்ட் ஆகாம எப்படி ஒரு இலக்கை நோக்கி போகணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்காக, உங்களோட கிளாரிட்டிக்காக இந்த விஷயத்த நான் சொல்றேன். நீங்க ஒரு பஸ்ல பயணம் பண்றீங்க அப்படின்னு வைங்களேன். ஒரு லாங் ஜேர்னி அது. அந்த லாங் ஜேர்னில உங்களோட வேலை என்ன? சரியான பஸ்ஸை பார்த்து ஏறுறீங்க. கண்டக்டர் கிட்ட கரெக்டான சேஞ்சை கொடுத்து உங்களுக்கான டிக்கெட்டை வாங்குறீங்க. ஒரு நல்ல சீட்டா பார்த்து உட்காடுறீங்க. அதுதான் உங்க வேலை. ஸ்டாப்பிங்ல கொண்டு போய் டிரைவர் இறக்கி விட்டுருவார். நீங்க டிரைவர் கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீ இப்படித்தான் ஸ்டேரிங்கை திருப்பணும், நீ இந்த இடத்துல தான் கீர் போடணும், நீ இந்த இடத்துல தான் பிரேக் அமர்த்தணும், இந்த இடத்துல தான் நீ கிளச்சை பிடிங்க, இதெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியமே இல்லை. அவங்க வேலையை அவங்க செஞ்சுருவாங்க. உங்கள் வேலை கரெக்டாக டிக்கெட் எடுத்துகிட்டு சரியான சீட்டில் உட்கார்றது தான். இப்போ இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், டைவர்ட் ஆகுறீங்க இல்லையா? ஒரு இடத்துல நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பீங்க, உங்களோட ஃப்ரெண்ட் வேற ஒரு இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கியிருப்பார். அது உங்களுக்கு டெவலப் ஆகிற மாதிரி தெரியும். உங்களுக்கு தோணும், இங்கே வாங்கினதுக்கு பதிலாக அங்கே வாங்கியிருக்கலாமோ, இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறது பொதுவாக என் ஃப்ரெண்டு ஆரம்பித்த அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னால் இந்நேரம் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே பணக்காரனாக இருப்பணும். இந்த கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு பொதுவாக என் ஃப்ரெண்டு வேலை பார்க்கக்கூடிய கம்பெனியில் வேலை செஞ்சு அதிகமாக இன்சென்டிவ் கிடைக்குது, அவனுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் அங்கே நடக்குது, ஒருவேளை அந்த கம்பெனியில் நம்ம வேலை செஞ்சிடலாம், இது வேண்டாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அது அவங்களுக்கு இறைவனால் நாடப்பட்ட விஷயம், இதுதான் உங்களுக்கு இறைவனால் நாடப்பட்ட விஷயம். இதை நீங்கள் சரியாக செய்யுங்க. அதை கொண்டு உங்களை எப்படி முன்னேற்றணும் அப்படிங்கிறது இறைவனுக்கு தெரியும். நீங்கள் இடையில கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. யோசிச்சு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.